Now we are going to see about the question answers from electrochemistry. So we will see one by one based on the NEET exam. ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கும்போது மெயினாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செல்லுனா என்ன, ஆரோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன, கான்சன்ட்ரேஷன் செல்லுனா என்ன, இதெல்லாம் நம்ம பேசிக்காகவே படிச்சிருக்கோம். பட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ். பிகாஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே உங்களுக்கு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்ன அந்த ஒரு டேப்லெட் ஃபாலோ கொடுத்துருக்கேன். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எல்லா எலக்ட்ரோடுமே ஒரு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா ஆல் தி the value of standard electrode potential are arranged in the decreasing order. That is called as the electrochemical series அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம், அவ்வளோதான். ஸோ the value of standard electrode potential will be arranged in the decreasing order, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த டேபிள் காலத்துலேருந்து நமக்கு என்ன தெரியணும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வர வர பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ஸாக வரும், மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்படியே அவனோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ டிக்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இப்போ லித்தியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா it acts as the strongest reducing agent. strongest reducing agent ஆக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த பக்கம் பாருங்க, ரெட்ல கொடுத்துருக்கிறது நம்ம அப்வர்ட் டைரக்ஷனில் ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். லித்தியம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாமில் நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா which is act as a strongest reducing agent. பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா which is act as a strongest oxidizing agent. ஜஸ்ட் அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. தென் இன்னொரு ஒன் மோர் திங் என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன ஆகும் அப்படின்னா becomes oxidized. reducing agent always becomes oxidized. ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ இஎம்எஃப் சீரீஸ்ன்னு சொல்லலாம் அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்ன, ஜஸ்ட் செவரல் எலக்ட்ரோட்ஸ் வந்து அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை பார்த்தாவே நம்ம என்ன சொல்லலாம், எது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் எது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். எது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் and what are the metals act as the strongest reducing agent and oxidizing agents we can easily find out. Okay, right. So electrochemistry படிக்கும்போது நீங்கள் மெயினாக படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக் சீரீஸ்னா என்ன, அந்த டேப்லெட் காலத்தை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, எதுக்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸில் வரும் எதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல வரும் அப்படின்னு. ஓகேவா? ரைட். ஸோ we will see one by one questions. So first question பார்த்தீங்க அப்படின்னா for the reduction of silver ions with copper metal the standard cell potential was found to be, அதாவது ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் வந்து ரெடியூஸ் ஆகுது வித் காப்பர் மெட்டலோட. இவரோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.46 volt at 25 degree centigrade. ஓகேவா? ரைட். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி, அதாவது டெல்டா ஜி நாட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 96,500, ஃபேரடேஸ் வேல்யூ 96,500 coulombs மோல் இன்வர்ஸ் யூனிட்டோட கொடுத்துருக்கோம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், சில்வர் வந்து ரெடியூஸ் ஆகும் கொடுத்துருக்காங்களா. ரிடக்ஷன் ஆஃப் சில்வர் அயான்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ என்ன ஆகும், சில்வர் வந்து ரெடியூஸ் ஆகும், காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, சியூ வந்து Cu2 ப்ளஸ்ஸாக ஆக்சிடைஸ் ஆகுது, சில்வர் ப்ளஸ் வந்து சில்வராக ரெடியூஸ் ஆகுது. இப்போ ஃபார்முலா நம்ம எழுதணும் இங்கே டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் செல். ஃபார்முலாவில் என்ன அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு இன் தி செல் ரியாக்ஷன். இப்போ இந்த செல் ரியாக்ஷனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 2 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ 2, எஃபோட வேல்யூ அங்கேயே கொடுத்துட்டாங்க 96,500 கூலும். and then E naught value, standard electropotential values கொடுத்தாச்சு 0.46 volt. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 88,780
ஜூல்ல கிடைக்கும். இப்போ இங்க ஜூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கு, -89 இருக்கு. பட் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 88,780ல கிடைச்சிருக்கு. பட் இப்போ இந்த ஜூல வந்து கிலோ ஜூலா மாத்தணும் அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 1000ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? -88.780 கிலோ ஜூல். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிலோ ஜூல்ல 88, 89 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ தான் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த 7ங்கிறத 80 முன்னாடி கொண்டு போகுமா ஒரு பாயிண்ட், அப்போ 89 ஆயிரும். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -89 கிலோ ஜூல். ஜூல்ல வந்து இப்போ ஜூல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 88,718 இருந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட். பட் ஜூல்ல வந்து ஆன்சர் வந்து 89 கொடுத்துருக்காங்க, தட்ஸ் ராங். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டா ஜி நாட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும், ஜூல்ல கிடைக்கும். ஜூல கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்றதுக்கு 1000ஆல மல்டிப்ளை பண்றோம். 1000ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதோ அதை ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ -89 கிலோ ஜூல்ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் கொடுத்து டெல்டா ஜி நாட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈஸியாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா an increase in equivalent conductance of a strong electrolyte with dilution is mainly due to. எதனால வந்து strong electrolyte at infinite dilution, that means dilute conditionல அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி, தென் 100% அயனைசேஷன் ஆஃப் electrolyte at normal dilution, then increase in both, that is number of ions and ionic mobility of ions. Last one பார்த்தீங்கன்னா increase in number of ions. ஆக்சுவலி இந்த சி அண்ட் டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டுருக்காங்க. ஜென்ரலாகவே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைலூட் ஆகும்போது நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து சேம் அப்படியே தான் இருக்கும், அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக சி அண்ட் டி வந்து கேன்சல் பண்ணிடலாம். தென் இன்னொன்று ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்தோம் அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கண்டிஷன்லுமே வந்து அது என்ன ஆகும்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆகும், கம்ப்ளீட் அயனைசேஷன் ஆயிரும். டைலூஷன்ல மட்டும்தான் வந்து டைலூட் கண்டிஷன்ல மட்டும்தான் அது வந்து அயனைசேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி வந்து கேன்சல். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு, இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி. அதாவது டைலூட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அயான்ஸ் வந்து இங்க ஒன்று அங்கே ஒன்றுமா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அயான்ஸுக்கும் இன்னொரு அயானுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ ஃப்ரீயாக மூவ் ஆகுறனால அயானிக் மொபிலிட்டி வில் பி இன்க்ரீஸ்டு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி அட் டைலூட் கண்டிஷன். ஓகேவா? ஆன்சர் அதான் கீழே கொடுத்துருக்கோமா. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் அட் ஆல் கான்சன்ட்ரேஷன். எந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்தாலும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பாருங்க, on increasing dilution the number of ions remains same. என்னதான் நம்ம டைலூட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே ரைட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் மொபிலிட்டி இன்க்ரீசஸ் அண்ட் த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ அயானிக் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரைட். இப்போ வந்து இது இந்த டேப்லெட் காலத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டேப்லெட் காலம் அது வந்து இஎம்எஃப் சீரிஸ் கொடுத்துருக்கோம். அதில் நெகட்டிவ் வேல்யூஸ் போக போக என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூசிங் பவர் வந்து ஹை ஆகும். பாசிட்டிவ் வேல்யூ வந்து ஹையாக என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைசிங் பவர் அதிகமாகும். ஸோ ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெடியூஸ் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். இது நார்மலாக நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா the reducing power of these metal will be x, y, z. ஏதோ ஒரு 3 மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனோட வேல்யூஸையும் கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ எங்கே இருக்கு, -3.0 அண்ட் -1.2 அண்ட் ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெடியூசிங் பவர் வந்து எதுக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் -3 அப்படிங்கிறதா ரெடியூசிங் பவர் வந்து ஹையாக இருக்கும். அப்போ எக்ஸுக்கு தான் வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து எந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சில தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் சி ஆன்சர் சொல்றோம் அப்படின்னா கீழே போக 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 நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். நெகட்டிவ் வேல்யூ அதாவது டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்.
அப்ப கீழே போக போக ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட பவர் வந்து ஹை ஆகும். ஓகேவா? அதாவது மேல அப்வர்ட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போனோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். அப்ப இந்த ரெடியூசிங் பவர் தான் கேட்டிருக்காங்க. the reducing power of these metal will be. அப்ப மைனஸ் வேல்யூ எதுக்கு ஹையா இருக்கு பாத்தீங்கன்னா -3.0 வோல்ட் அண்ட் தென் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? தென் இசட் எக்ஸ் அண்ட் ஒய். ஒய்ங்கிறது பாசிட்டிவ், பாசிட்டிவ்ங்கிறது ஆக்சிடைசிங் பவர்ல வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கோம். as the electrode potential drops, கீழே வர வர என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூசிங் பவர் இன்க்ரீஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபார் டின் 4+ அண்ட் டின் 2+ கப்பல். இப்போ ஒரு டின்னுக்குள்ள ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.5 வோல்ட். குரோமியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா -0.7 வோல்ட். இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாமா? மைனஸ்ல வந்தது அப்படின்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். பிளஸ்ல வந்தா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லிட்டோம். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். குரோமியம் வந்து என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த செல் பொட்டன்ஷியல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஈஸி செல் இந்த இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த செல் பொட்டன்ஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஜஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ செல் இஸ் ஈக்குவல் டு E0 கேத்தோட் மைனஸ் E0 ஆனோட். கேத்தோட் அண்ட் ஆனோட். கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். ஆக்சுவலி இந்த ஃபார்முலா வேற எப்படி எழுதுவோம் அப்படின்னா இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட்னு கூட எழுதலாம். இந்த கேத்தோட் மைனஸ் ஆனோடா E0 கேத்தோட் மைனஸ் E0 ஆனோட் கொடுத்துருக்காங்க. E0 கேத்தோட வேல்யூஸ் என்ன? 0.5. இது ஏன் நம்ம வந்து கேத்தோட்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி பிளஸ்ல இருந்ததுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்டா ரெடியூஸ் ஆகுமா? ஸோ ரிடக்ஷன் மைனஸ் ஆக்சிடேஷனா நம்ம எழுதுவோம். ஸோ இது ரெடியூஸ் ஆகும், இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 1 அப்ப 8 9 வந்துடும். ஜஸ்ட் இது ரெண்டும் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரெண்டையுமே டோட்டல் பண்ணி 0.089 வோல்ட் நம்ம எழுதுவோம். ஆக்சுவலி இங்கே வந்து 0.15 வரணும், 5ன்னு கொடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி தான். ஸோ செல் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இ ரிடக்ஷன் மைனஸ் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இங்கே எது ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னா டின் வந்து ரெடியூஸ் ஆகும், குரோமியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அதோட வேல்யூஸ் அப்படியே ஆட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா அதுதான் செல் பொட்டன்ஷியலோட வேல்யூ. ஓகே ரைட். இப்போ 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா E1 கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா E1ல அதோட கான்சன்ட்ரேஷன் ஜிங்கோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.01 மோலார். தென் காப்பர் சல்ஃபேட்டோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மோலார் சொல்யூஷன். இது வந்து E1க்குள்ளது. E2க்கு பார்த்தீங்க அப்படின்னா when the concentration of zinc sulfate is changed to 1 molar. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் காப்பருக்குள்ள கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸா மாத்தி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளது இதுக்கும் இதுக்குள்ளது இதையும் மாத்தி போட்டு அப்ப அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா E2ன்னு வச்சிருக்கோம். இது வந்து E1. நெக்ஸ்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கிற E2ன்னு வச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. E1 வந்து less than E2 இருக்குமா, இல்ல E1 is greater than E2 இருக்குமா, இல்ல வந்து E2 is 0 as not equal to E1 இருக்குமா, இல்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா அப்படிங்கறதா கொஸ்டின். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ல. ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல நம்ம எழுதிட்டு அதுல ப்ராடக்ட் பை ரியாக்டன் ஆக்சிடேஷன் பை ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. நான் உங்களுக்கு ரைட் இங்க வந்து நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? E1க்கு வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். E cell is equal to E0 cell minus 0.059 by N log of oxidation by reduction நம்ம படிச்சோம். zinc 2+ by copper 2+. ஓகே ரைட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா E1 is equal to E0 minus 0.059 by என்னோட வேல்யூ வந்துன்னா ஆல்மோஸ்ட் 2 தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல 2 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ அப்போ 2 தென் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் 2+. ஸோ ஃபர்ஸ்ட் E1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 0.01 மோலார் ஜிங்கோடது, காப்பருக்கு 1 மோலார். ஸோ காப்பரோட தான் நம்ம கீழே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஜிங்கோட தான் மேலே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 0.01 வந்து 1ஆல டிவைட் பண்ணா 0.01 தான். ஸோ லாக் 0.01க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -2 வரும். 2 கேன்சல் ஆயிரும்.
இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்னு வந்துருமா? அப்ப E1 is equal to E0 plus 0.059 ஆன்சர் வரும். அப்ப E1 ஓட வேல்யூ வந்து என்ன? 0.059 கண்டுபிடிச்சாச்சு. தென் E2 ஓட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கணும். E2 ஓட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா கான்சன்ட்ரேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். இதில் உள்ள அந்த 1 மோலார் சொல்யூஷனை வந்து ஜிங்க் சல்ஃபேட்டுக்கும் 0.01 வந்து காப்பர் சல்ஃபேட்டுக்கும் கொடுப்போம். ஸோ அப்படியே ரிவர்ஸாக நம்ம போட்டுக்கோம். அப்படி ரிவர்ஸாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா log 100ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். log 100க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மைனஸ் வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ E0 மைனஸ் 0.059. இப்போ இது பிளஸ் இது மைனஸ். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஹென்ஸ் E1 இஸ் கிரேட்டர் than E2. E1 தான் வந்து கிரேட்டரா இருக்கும் when compared to E2. அப்போ ஆப்ஷன் எதுல இருக்கு? அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா Bல தான் E1 இஸ் கிரேட்டர் than E2. ஸோ இந்த மாதிரி ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்து இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் E1 கண்டுபிடிக்கணும் and then E2 கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நம்ம which is greater than which one அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். Okay, so answer will be B. Right. Then zinc can be coated on iron to produce galvanized iron, but the reverse is not possible. It is because அதாவது zinc வந்து அயன் மேல நம்ம கோட் பண்ணுவோம். பட் அயன் மேல வந்து நம்ம ஜிங்க் வந்து அயன் மேல கோட் பண்ணுவோம். பட் ஜிங்க் மெட்டல் மேல அயன் வந்து நம்ம கோட் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து அந்த நம்ம டேப்லெட் காலம் கொடுத்தோம்ல இஎம்எஃப் சீரீஸ்ல அதுல பாத்தீங்க அப்படின்னா அயனுக்கு கீழே தான் ஜிங்க் வரும். ஸோ அயனுக்கு கீழே வந்தது அப்படின்னாவே அது வந்து என்ன ஆகும்? ரெடியூசிங் ஏஜெண்டா ஆக்ட் பண்ணும். மேல உள்ளது ஆக்சிடைசிங் ஏஜெண்டா ஆக்ட் பண்ணும். ரெடியூசிங் ஏஜெண்டா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப ஜிங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகும் when compared to iron. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அயன் மெட்டலோட ஜிங்க் வந்து கோட் பண்ணலாம். பட் மெட்டல் ஜிங்க் மெட்டலுக்கு மேல நம்ம அயன் வந்து கோட் பண்ண மாட்டோம். பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்? ஜிங்க்கு தான் மைனஸ் 0.76 வோல்ட். அயனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 0.44 வோல்ட். So thus due to higher negative electrode potential values of zinc than Fe is coated on zinc. Zinc can be coated on iron. Actually இது இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா? அதாவது zinc can be coated on iron. அயன் மேல தான் வந்து zinc வந்து கோட் பண்ண முடியும். இது வந்து அப்படியே ரிவர்ஸா நம்ம பண்ண மாட்டோம். ஓகே ரைட். இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா D தான். zinc has higher electrode potential than iron. That's way which is coated on the iron metal. Okay. Right. இந்த கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரடைஸ் ஃபர்ஸ்ட் லா படிச்சிருப்போம். Q is equal to IT அப்படின்னு அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the number of electrons delivered at the cathode during electrolysis by a current of 1 ampere in 60 seconds. இப்போ இது ஃபார்முலா பாத்தீங்கன்னா Q is equal to IT. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா Q is equal to 1 into 60 is equal to 60. இது வந்து பேசிக் தான், ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இப்போ இது 60 செகண்டா கொடுத்துருக்காங்க. 60 செகண்ட் 1 ஆம்பியர்னு. ஸோ இப்போ 1 into 60 is equal to 60. ஸோ now 1 into 60 into 10 power minus 19 coulombs. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.60 into 10 power minus 19 cool. ஸோ அதை இங்கே எழுதிப்போம். இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா இது 1 எலக்ட்ரான் வந்துடும். இப்போ இதை இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 37.5 into 10 power 19 வரும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆன்சர்ல வந்து 3.75 கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன்று இங்கே ஆட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் தள்ளி புள்ளி வைக்குவோமா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 19ங்கிறது 20 ஆயிரும். அந்த 37ங்கிறது 3.75 வந்துடும் ஆன்சர். ஓகே ரைட். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ரைட். தென் இதுல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மோலார் கண்டக்டிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. the lambda m is equal to k into 1000 by molarity அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. தென் k வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 5.76 into 10 power minus 3 செகண்ட் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அண்ட் தென் ஃபார்முலாவில் உள்ள 1000 அண்ட் தென்னோட மோலாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 மோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 11.52 செகண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகே ரைட். ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் டைரக்டா அந்த மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் தான் ஆன்சர்.
11.52 அப்படிங்கிறது ஆன்சர். இது வந்து அது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, a button cell used in watches function as following. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயே ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எது ஆனோட ஆட் பண்ணும் எது கேத்தோட ஆட் பண்ணும் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கா? நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இப்போ ஜிங்க் வந்து ஜிங்க் 2 ப்ளஸ் கிவ்ஸ் ஜிங்க்னு போட்டுக்கோமா, 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி ஜிங்க் 2 ப்ளஸ் வந்து ஜிங்கா ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சரைஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப 0.034 வேல். செல் பொட்டன்ஷியல் வேல்யூ, செல் பொட்டன்ஷியல் வேல்யூ கேட்டா நம்ம என்ன சொல்லிடுவோம்? இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட், அதாவது ரைட் மைனஸ் லெஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சொன்னோமா, ரைட். அப்ப கேத்தோட என்ன எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 0.34 வோல்ட். ஆனோட் பாத்தீங்க, ஆனோட்ல தான் ஆக்சிடேஷன் நடக்கும். இது ஆக்சிடைஸ் ஆகும், இது ரெடியூஸ் ஆகும். நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னாவே ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும், பட் ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? அப்ப இதுதான் ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஆனோட்ல தானே ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு E நாட் கேத்தோட் மைனஸ் பிளஸ் E நாட் ஆனோட். இப்போ கேத்தோட வேல்யூ எவ்வளோ? 0.34. ஆனோட வேல்யூ எவ்வளோ? 0.76. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 1.10 வோல்ட். ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? 1.10 வோல்ட்டுங்கிறது ஆப்ஷன் சில தான் அதோட ஆன்சர். Right. 10th question பாருங்க, standard reduction potential of half reactions are given below. இப்போ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா ஹாஃப் செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ எஃபோட வேல்யூ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ரெஸ்பெக்டிவ்லி. இதை நம்ம டேப்லெட் காலம் பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம். இஎம்எஃப் சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மேல வந்து ஃப்ளூரின் இருக்கும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும், கீழே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ போக போக ரெடியூசிங் ஏஜென்ட் ஆகும். பாசிட்டிவ் வேல்யூ எதுக்கு ஹையா இருக்கு? இதுல இருக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு தான் ஹையா இருக்கு. அப்ப 2.85 எதுக்கு வேல்யூ ஹையா இருக்கோ அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கும். அப்ப ஃப்ளூரின் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஃப்ளூரின் ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோரினும் புரோமின் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1ல இருக்கும் வேல்யூஸ். அண்ட் லாஸ்ட் அயோடின் பாத்தீங்க அப்படின்னா 0.53 இருக்கு. ஸோ இந்த எண்டும் இந்த எண்டும் பார்க்கணும். மேல உள்ளது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாசிட்டிவா இருக்கும், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் நெகட்டிவா இருக்கும். இப்போ இங்க நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கல, இருக்கிறதுல லோயஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும். இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இது குளோரின் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், I மைனஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A தான் ஆன்சர். ஸோ அதுதான் கீழே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். மோர் நெகட்டிவ் the value of reduction potential, stronger will be the reducing agent. So negative value higher இருந்துச்சுன்னா reducing agent ஆக்ட் பண்ணும், strongest reducing agent இருக்கும். positive value higher இருந்தது அப்படின்னா good oxidizing agent, strongest oxidizing agent இருக்கும். So answer பாத்தீங்க அப்படின்னா F2 and I minus. Okay, right. Thank you very much.